குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/10/2025 வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதம் 14ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:17 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:03 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:10 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 5:17 வரை கௌலவம், பின்பு மாலை 4:54 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:03 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று பிற்பகல் 2:40 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வர மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதியாத் என்று வழிபட்டால் அநேக கோட்டி 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 லாபங்களும் குபேர சம்பத்துகளும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாக்கும் பொன்மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. இந்த நாளில் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இன்னும் விசேஷம். கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷினி ஸ்ரீம் காமதேனவே நமக என்று வழிபடுங்கள். இந்த மந்திரமானது ஸ்ரீ காமதேனுவுக்கு உண்டானது. அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக்க செல்வ வளமும் ஆயுளும் ஆரோக்கியமும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அபிவிருத்தி உண்டாக்க ஸ்ரீ கோமாதா வழிபாடு மிகவுமே நல்லது. இந்த நாள் பசுக்களுக்கு பச்சை காய்கறிகள், நல்ல பழங்கள், புதுவகையான வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்வது மிகுந்த விசேஷத்தையும் கொடுக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வண்டி பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள், வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாள், கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 5:16 முதல் 6:57 வரை மேஷ லக்னம். 6:58 முதல் 8:50 வரை ரிஷப லக்னம். 8:51 முதல் 10:56 வரை மிதுன லக்னம். இரவு 10:57 முதல் 1:08 வரை காலை கடக லக்னம். 1:09 முதல் 3:14 வரை சிம்ம லக்னம். 3:15 முதல் 5:13 வரை கன்னி லக்னம். காலை 5:17 முதல் 7:16 வரை துலாம் லக்னம். 7:17 முதல் 9:22 வரை விருச்சக லக்னம். காலை 9:23 முதல் 11:34 வரை தனுசு லக்னம். 11:35 முதல் 1:39 வரை மகர லக்னம்.
மதியம் 1:40 முதல் 3:33 வரை கும்ப லக்னம், 3:34 முதல் 5:15 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் பாராயணம் செய்யலாம். மதியம் 1 முதல் 2 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஓரை, இரவு 8 முதல் 9 மணி, அதே போல காலை நேரம் 6 முதல் 7 மணி வரையிலும் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரையிலும் பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிகவுமே இந்த நாள் நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் மாலை நேரத்தில் 6 முதல் 7 மணிக்குள்ளாக வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்து மொச்சை சுண்டல் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நிவேதனம் செய்து, வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் வைத்து, வெற்றிலை, பாக்கு, தாம்பூலம், மஞ்சள் கிழங்கு, புஷ்பம் வைத்து அவர்களுக்கு தாம்பூலமாக தட்சிணை கொடுத்தால் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபட்ட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். சுமங்கலிகளுக்கு கொடுத்து வழிபடுவது, அதிலும் வயதில் மூத்த வயதுடைய பெண்களுக்கு அவர்களுக்கு மங்கள பொருட்களை கொடுத்து அவர்களிடத்தில் ஆசை பெறுவது அநேக பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வழி வழியாக உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும். கௌரவம், அந்தஸ்து, பெரும் புகழ், செல்வம், செல்வாக்கு, எல்லா விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வெள்ளிக்கிழமை தினம். வெள்ளி என்றாலே சுக்கிர பகவானை தான் குறிக்கும். ஆமாங்க, இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். ஆக பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்கு. தசமி திதி, சுப முகூர்த்த தினம், சுப விசேஷங்கள் செய்யறதுக்கு ரொம்பவே உகந்த நாளுங்க இந்த நாள். உங்களுடைய கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது அதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டில். உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதற்கு அவர்களுடைய முழு ஆதரவு 100% பக்கபலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அவர்களோடு எந்த வேலைகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது, அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தாலும் சரி, அல்லது அவர்களை பக்கத்தில் வைத்து செய்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் நல்லது நடக்குங்க. இந்த நாள் வெளியூர்களுக்கு போறவங்களுக்கு ஒரு வியாபாரம் அனுகூலமாகவே நடக்கும். என்ன வேலைக்காக நீங்கள் வெளியே போறீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க. வெற்றிகள் கண்டிப்பாக உங்கள் பக்கம். அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு சில அந்தஸ்து உங்களுக்கு இந்த நாள் கிடைக்குங்க. கௌரவமாக இருப்பீங்க. வெளியிடங்கள்ல உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு, கருத்துகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. உங்களுடைய யோசனைகளை கேட்டு எல்லோருமே நடப்பாங்க. வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அலுவலக ரீதியாக சில சங்கடங்கள் இருந்தாலும் அதனை எல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு முன்னேறி செல்ல போகிறீர்கள். உங்களை குறை கூறியவர்கள் விலகி போகலாம். உங்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். பிரச்சனைகளினுடைய காரணத்தை என்ன என்பதை கண்டறிவீர்கள். ஏன், எதற்கு நமக்கு இப்படி நடக்கிறது? ஒரு சில காரியங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். நல்லதுதான் நினைப்பீர்கள், நல்லதுதான் செய்வீர்கள். ஆனாலும் ஏதோ ஒரு அவப்பெயர் உங்களுக்கு வரலாம். காரணமே புரியாது. எதற்காக இப்படி நடக்கிறது என்கிற விவரமே உங்களுக்கு தெரிய வராது. ஒரு இனம் புரியாத குழப்பத்தில் நீங்கள் இருந்திருப்பீர்கள். இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பது இந்த நாள் உங்களுக்கு அறியக்கூடும். இறை வழிபாடு தாங்க ரொம்பவே நல்லது. மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி கோவிலில் பசும்பால் அபிஷேகம் செய்து வழிபட, தாமரை மலர்களினால்
அலங்கரிக்க குங்கும அர்ச்சனை செய்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் இறைவன் பெயரில் அர்ச்சனை செய்வதை காட்டிலும் உங்களுடைய பெயரில் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர உங்களுடைய கோத்திரம், ராசி, நட்சத்திரம், பெயர் சொல்லி லக்னம் சொல்லி எப்பொழுதும் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. லக்னம் தான் ஒருவருடைய உயிர். ஆக உயிர் காரகத்துவம் என்றால் அது லக்னம் மட்டுமே. ஆக உங்களுடைய லக்னத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு போகிறீர்களோ அந்த நாளில் எல்லாம் லக்னத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் உணரலாம். கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை குடும்பத்தில் அதிகரிக்குங்க. தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை தினத்துல கல் உப்பு வாங்கி வைப்பது நல்லது. பொதுவாக துவரம் பருப்பு, அதே போல வீட்டில் குடிக்கக்கூடிய தண்ணீர் பானை, அது குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது. கல் உப்பு ஸ்ரீ மகாலட்சுமியை குறிக்கும். துவரம் பருப்பு அது பார்வதி பரமேஸ்வரரை குறிக்கும். ஆக இந்த நாள் நீங்கள் கல் உப்பு, துவரம் பருப்பு இவையெல்லாம் வீட்டில் வாங்கி வைத்து பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு. அதே போல வாரத்திற்கு ஒரு முறையாவது குடிக்கக்கூடிய தண்ணீர் பானையை மாற்றி ஒரு புது தண்ணீர் இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஊற்றி வைத்தால் குல தெய்வத்தினுடைய வாசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. அயல்நாட்டு பயண வாய்ப்புகள்லாம் மேன்மேலும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு படிப்புல அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதும், அது மட்டுமல்ல, நீங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வகுப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துல உங்களுக்கு என்று ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். விளையாட்டு துறைகள்ல மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. செவ்வாய் பகவான் என்றாலே யூனிஃபார்ம் என்பார்கள், சீருடை பணி. இது போன்ற தொழில்கள், இது போன்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். காவல்துறை, இராணுவம், அதிகார துறைகளில் இருப்பவர்கள் எல்லாம் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் பெறக்கூடியவர்களாக இந்த நாள் மேஷராசி என்பவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வியாபாரம் கைகூடி வரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். புதிய இயந்திரம் தொடர்பான நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தை அனுசரித்து நடத்துவதாலும் வாடிக்கையாளர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பொருட்களை வாங்கி வாங்கி விற்பனை செய்வதில் அதிக வருமானம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி முக்கியஸ்தர்களோடு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். பரிசுகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். எப்பொழுது மன மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். தொடங்கக்கூடிய காரியத்தில் வெற்றி நிச்சயம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேம்படுங்க. பிள்ளைகளிடத்தில் அன்பும் நல்ல ஒரு கரிசனையான போக்கு, ஒரு கனிவு வெளிப்படும். ஒற்றுமை உணர்வு பலப்படும். குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியஸ்தர்களோடு நல்ல அனுசரணையான போக்கு வெளிப்படுங்க. வெளியே போகக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். வண்டி வாகன பயணங்கள்ல ஆதரவுகள் அதிகரிக்கும். புதிய வேலைகளை தொடங்கலாமா என்கிற யோசனைகள் வலுப்படும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு களத்திரத்தில் இருப்பதாலும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் நண்பர்களிடையே உரையாடக்கூடிய விஷயங்களில் சற்று பக்குவமாக எப்பொழுதும் பார்த்து நடந்து கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மென்மேலும் பல சிறப்புகள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். தாமரை மலர், செவ்வரளி மற்றும் வில்வ இலையினாலும் அர்ச்சனை செய்து வழிபடலாம். வில்வ இலை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்தது. ஆகவே வில்வ இலை கொண்டு பூமாலையாக தொடுத்தும் நீங்கள் சாற்றலாம். குங்கும அர்ச்சனை உங்கள் பெயரில் செய்து கொள்ளுங்கள். வீட்டில் மாலை நேரத்தில் சுக்கிர பகவானுக்கு உண்டான தானியமான மொச்சை சுண்டல் வைத்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். எல்லா விதமான சுப யோகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த நாள் ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானாக இருப்பதால் அவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை நிச்சயம் கொடுக்குங்க. அதிலும் பூர்வ புண்ணிய பாவகத்துல கோச்சார ரீதியாக அமைந்திருப்பது விசேஷம். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது மீனத்தில், நீச்சம் பெறக்கூடிய பாவகம் என்று பார்த்தால் அது கன்னி ராசியில் மட்டும்தான். ஆக சுக்கிர பகவான் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு விஷயத்தை உங்களிடம் கொடுத்தாலும் அதனை பொறுப்புடன் முடித்து காட்டுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாமல் பாதியில் விடுபட்ட வேலைகள், கடினமான கஷ்டமான செயல்களை கூட நீங்கள் மிக சாதாரணமாக சொடுக்கு போடக்கூடிய நேரத்தில் செய்து காட்டிவிடுவீர்கள். உங்களுக்கான திறமைகள் பன்மடங்கு பிறகும். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக, நேர்மையாக, நாணயமாக, நம்பிக்கையோடு உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தன்னம்பிக்கை தான் வலுப்பட போகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு உழைப்பை அதிகமாக வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் உயர்ந்த மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம்.
எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர், நல்ல புகழ் உங்களை பற்றி வெகுவாக பாராட்டி மகிழ்வார்கள். பாராட்டு மழை பொழிய போகிறது என்று கூட இந்த நாள் சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் என்றாலே கலை என்பதுதான் அர்த்தம். ஆக கலை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். காரணம், சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று இருப்பதால் சினிமா துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை மற்றும் கலை பொருட்களை உருவாக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கிறவங்க, புதிதாக கிரியேட்டிவிட்டி செய்யக்கூடியவங்க, அப்டேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமா ஜாக்கிரதையா செய்யணும். சுக்கிர பகவான் கலை சம்பந்தமான பொருளுக்கு அதிபதி. அதே போல சென்ட், வாசனை திரவியங்கள், வாசனை மனமிக்க பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் எல்லோருக்கும் கவனமாக இருப்பது இந்த நாள் நல்லதுங்க. எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் கருத்தோட்டமாக இருந்து பார்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைந்து வர்றது நீங்க உணரலாங்க. அதிலும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது. அதுபோல யாருக்காவது இந்த மாதிரியான சிறுநீரக கோளாறுகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டத்தூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய வெட்டிவேர் தண்ணீரை அருந்தி வர சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது ஊட்டத்தூர். இந்த ஊரில் முறையாக நீங்கள் வழிபாடு செய்வதாலும் சிறுநீரகம் சம்பந்தமான கோளாறுகள், சில பிரச்சனைகள் விலகுவதை நீங்கள் உணரலாம். அந்த நீரை அருந்தினாலே ஆரோக்கியமான அமைப்பிற்கு உடல் உறுப்புகள் தேரும், பலம் பெறும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும் ரிஷபராசி அன்பர்கள். வீட்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உறவுகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். தெரிந்தவர்கள் வீட்டிற்கு வருவார்கள். அவர்களுக்கு மாலை நேரத்தில் வந்தால் அவர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் அவர்களுக்கு கொடுத்து ஒரு இனிப்பு கொடுத்து அவர்களிடம் ஆசை பெறுவது மிகவுமே நல்லது. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தன விருத்திகள் உண்டாக்குங்க. வருமானம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும், தனம் நிறைந்த நாளாக அமையும். பொக்கிஷமான ஒரு வாழ்க்கையை பெறுவீர்கள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்கள். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குங்க. உங்களுடைய வகுப்பிலேயே நீங்கள் முதல் மாணவனாக இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் ஒரு தேஜஸ் இருக்கும், தெளிவு பிறக்கும், தைரியமாக பேசுவீர்கள். எல்லோரிடத்திலும் வெளிப்படை தன்மைகளாக இருக்கும். நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வியாபாரம், தொழில் சிறக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண பிரச்சனைகள் தீருங்க. அதே போல பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், மன கவலைகள் அகலும். ஓரளவிற்கு மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் அமையுங்க. உங்களுடைய நட்சத்திராதிபதியான சந்திர பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக ஓரளவிற்கு மன நிறைவு நிச்சயம் கிடைக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகும். உங்களுடைய ராசிக்கு களத்திரத்திலேயே விரையாதிபதி, மிருகசிரிஷத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். அவர் விரையாதிபதி மற்றும் 12க்கும் 7க்கும் உடையவர். இப்பொழுது 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார், விருச்சக ராசியிலேயே. ஆக இந்த நாள் உங்களுடைய செயல்களில் அதிக தைரியம் இருக்கும், தனம் வருமானம் கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், தம்பதியர்களுக்கிடையே புரிதல், அனுசரணையான போக்கு காணப்படுங்க. வீரமிக்க தைரியமான ஒரு நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று எதிலும் ஜெயித்து காட்டக்கூடிய யோகம் இந்த நாள் இருக்குங்க. மிக முக்கியமாக கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, ஒரு 3ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. நினைத்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக ஒரு பக்கம் நடந்தாலும் அதை எப்படி செய்கிறோம் என்பதை உணர்ந்து செய்தல் வேண்டும். பிறரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் கணினி தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள், நல்லதொரு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுங்க. புதிய முயற்சிகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முக்கியமான வேலைக்கு போகக்கூடியவங்களாக நீங்க இருந்தா அந்த வேலையினுடைய தன்மையை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகளை கவனிக்கணும். வெளியே போறக்கூடிய வேலைகள் நல்ல விதமாக நடக்கணும்னு பிள்ளையார வணங்கி சிறிது அருகம்புல் சாற்றி ஒரு சிறிய அருகம்புல்லை எடுத்து உங்களுடைய சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு வெளியே செல்லலாம். விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய முயற்சியை கை கொடுக்குங்க. முயற்சிக்குண்டான ஸ்தானத்துலதான் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சிக்குண்டான பாவகம் என்பது சகோதர காரகத்துவத்தையும் பெறக்கூடியதாக. கேத்து பகவானுடைய தோஷத்தை நீக்கக்கூடியவர் விநாயக பெருமான். ஆக முடிந்தால் ஒரு சிதறுக்காய் உடைத்து விட்டு கூட நீங்கள் வெளியே செல்வது எப்பொழுதுமே நல்லது. இளைய சகோதர சகோதரிகள் இடத்தில் உங்களுக்கு சீரான போக்கு அமைய இறை வழிபாடு எப்பொழுதுமே செய்ய வேண்டும்.
வேலை அலுவலக காரியங்களில் கொடுத்த பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள் வந்து சேரும். ஜாமீன் கையெழுத்து போடுவது, பிறருக்காக பொறுப்பு ஏற்பது, யாருக்கும் சிபாரிசு செய்யாதீர்கள். உங்களுக்கு மிக மிக தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாகவோ நெருங்கியவர்களாகவோ மிக பரிச்சயம் தவிர்க்கவே முடியாது என்று சொன்னாலும் கூட யாருக்கும் இந்த நாள் ஜாமீன் கையெழுத்து போடுவது கூடாது. அப்படி செய்தீர்களேயானால் உங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் காத்திருக்கிறது. மிக கவனமாகவே இருக்க வேண்டிய நாள். புதிய வேலைக்காக செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல அனுகூலமான போக்கு காணப்படுங்க. படித்து முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அலுவலக காரியங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். உங்களுடைய புத்தி சாதுரியம், நேர்மை, நாணயம், நல்ல தகவல்களை பரிமாறக்கூடிய திறன், உங்களிடம் எதை சொன்னாலும் மிக சீக்கிரமாக வெளியிடங்களுக்கு பரப்பி விடுவீர்கள். உங்களுடைய ராசி காற்று ராசி. ஆக மிதுன ராசி என்பர்கள் எதையுமே வெளிப்படைத்தன்மையாக எல்லோரிடத்திலும் பேசி விடுவீர்கள். அதுதான் உங்களுடைய சுபாவம். மருத்துவ துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய விஷயங்கள் கிடைக்கும், புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க. டாக்டராக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் சரி, மாணவர்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு புதிய விஷயங்கள் ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் ஈடுபடுறவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உறவுகளால சமூகத்துல நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கான சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் மத்தியில் நீங்கள் உயர்வாக வருவீர்கள். கௌரவத்தோடு உங்களுடைய வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். மாணவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பார்ப்பீர்கள். ஏன் மதிப்பெண் குறைகிறது என்கிற போக்கோடு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நல்ல விதமாக படித்து உயர்ந்த மதிப்பெண் பெறுவதற்குண்டான அற்புதமான நாளாக இருக்கிறது. தேர்வுகள் எழுதியிருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு தேர்ச்சி சதவிகிதம் உயர்ந்ததாக அமையும். படிப்பில் கெட்டிக்காரத்தனம் வெளிப்படுங்க. உங்களை அடித்துக்கொள்ள ஆளை இல்லை என்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்கள் திடீரென்று மாறிவிடும். பொறுப்போடு இருப்பீர்கள். பெற்றோர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க. உங்களை பாராட்டாதவர்கள் எவருமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளாக நீங்கள் திகழப் போகிறீர்கள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நாள். வெள்ளிக்கிழமை தினம் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு காணப்படுங்க. ராசியினுடைய 7ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் பாவகமான குடும்பஸ்தானத்தில் அதிச்சாரமாக உச்சம் பெற்ற நிலையில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக வீட்டில் உங்களுடைய கருத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. நீங்கள் சொல்வதுதான் சட்டமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை எல்லோரும் முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள். அது வியாபாரமாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், நண்பர்களிடத்திலும் நெருக்கமானவர்களிடத்திலும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் வேலை உத்தியோகத்தில் இருந்தாலும் அலுவலக காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பை கொடுக்கும். மூத்த அதிகாரிகளோடு நல்ல இணக்கமான ஒரு வரவேற்பு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மறு வார்த்தை இல்லை என்பது போலவே அமையும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ் நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாகவே செயல்படுங்கள். கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். மிக மிக கவனித்து இருக்க வேண்டிய நாள். காரணம், உங்களுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல மன அமைதியாக இருக்க வேண்டும். மௌனமாக இருப்பதுதான் நல்லது. அதே போல உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது என்றால் அந்த வெற்றியை மிக நிதானமாக கொண்டாடுங்கள். எந்த ஆர்ப்பரிப்போ இல்லாமல், எந்த ஒரு அமர்க்களம் இல்லாமல் பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனித்து செய்ய வேண்டிய நாள். உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு முதலீடு செய்ய வேண்டாம். நண்பர்களோடு பேசக்கூடிய விஷயங்களில் பணம் பற்றிய விஷயங்களை மிக மிக எளிமையாக பேசுங்கள். பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் எதை செய்தாலும் பெரிதாக செய்து காட்ட வேண்டும், பெரிதாக முடிக்க வேண்டும் என்கிற ஒரு கற்பனை அதிகமாகவே இருக்கும். கையில் பணம் இல்லை என்றாலும் பெரிதாக வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மட்டும் அதிகமாகவே வெளிப்படும். ஆடம்பரமாக வாழ நினைப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் கண்ணாடி அணியக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். ராகு பகவானுடைய காரகத்துவம் கண்ணாடி. ஆக வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளை அவ்வப்போது துடைத்து சுத்தம் செய்து வைப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் மேம்படுங்க. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்திலேயே உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது. பெரிய பெரிய நபர்கள், மனிதர்கள் போல உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். சிறு வயதாக இருந்தாலும் அனுபவத்தோடு பேசுவீர்கள். மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சி குணங்கள் வெளிப்படும். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ண போக்கில் தான் உங்களுடைய செயல்களை பெரும்பாலும் அமையும். இந்த நாள் உங்களுக்கு தேர்ச்சிகள் நிறைந்த நாளாகவும் மதிப்புகள் உறவுகள் மூலமாக கிடைக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய யுக்தியை கையாளுவீர்கள். பேர் புகழ் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கடக
கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய வழிபாடு இந்த நாள் பல சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்குங்க. ஓம் மகாதேவியேச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். கோவிலுக்கு மஞ்சள் குங்குமம் அதிக அளவில் வாங்கி கொடுப்பது எப்பொழுதுமே நல்லது. அதே போல கோவிலில் விளக்கேற்றுவதற்கு நெய் வாங்கி கொடுத்தாலும் உங்கள் வீட்டில் நல்ல சுபிக்ஷம் இருக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி கோமாதாவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே சித்திக்கும். உங்களுடைய பேச்சுக்களில் மட்டும் சற்று எப்பொழுதும் நிதானமாக இருப்பது நல்லது. கேத்து பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குடும்ப பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அடிப்படை கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருக்கும். ஒரு பிடிமானம் போல இருக்காது. கூடுமான வரையில் விநாயக பெருமானை தினந்தோறும் நீங்கள் வழிபட்டால் தான் நல்லது. கோவிலுக்கு செல்லுங்கள். 2 நெய் தீபங்கள் விநாயக பெருமானுக்கும் 2 நெய் தீபங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் ஏற்றுவது இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். செய்து பாருங்கள். நவகிரக தோஷங்களும் படிப்படியாக தீர்ந்துவிடும். கர்ம வினைகள் குறைவதற்கான வழிபாடுகளாக இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். முக்கிய முடிவுகளில் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனுடைய சரியான நேரம் என்றால் 31/10/2025 காலை 6:48 முதல் 2/11/2025 காலை 11:27 வரையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த 2.25 நாட்கள் நீங்கள் அமைதி, நிதானம், பொறுமையாக இருப்பது நல்லது. கூடுமான வரையில் சந்திராஷ்டம நாள் என்றால் எந்த புது விஷயங்களையும் தொடராமல் பழைய வேலைகளை மட்டும் கவனிப்பது நல்லது. ஒரு பொறுப்பற்ற செயல்கள் உங்களிடம் வெளிப்படுங்க. ஆவேசமான பேச்சை நீங்கள் தவிர்க்கணும். தேவையற்ற அபாயங்கள், ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்ளாம இருக்கிறது நல்லது. இந்த நாள்ல முடியும் நகத்தையும் வெட்டுவதை முக்கியமா தவிர்க்கணும். அதே போல நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ஏதாவது ஒரு புதிய மருந்து வகைகளை சாப்பிடுறீங்கன்னாலும் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல தவிர்த்துருங்க. இது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தினமாக தொடங்குகிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு காலை வரையில் சந்திராஷ்டமம் இருப்பதால் மிக முக்கியமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். எந்த ஆபத்தான முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடாது. கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டம நேரத்துல மனதுல சமநிலை இருக்காது. இந்த நாள்ல முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நாட்கள் நகரும் வரையில எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோருடன் வீண் வாக்குவாதங்கள் வருங்க. நினைச்ச காரியங்கள்லாம் இழுபறியாகத்தான் நடக்கும். முக்கிய முடிவுகள்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும். மனசுல சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சில பழைய பிரச்சனைகளை மறக்கலாம் என்று நினைத்தால் கூட உங்களால் முடியாது. திரும்ப திரும்ப அடிக்கடி எதிர்மறை எண்ணங்களாகவே இருக்கும். மற்றவர்கள் செய்த தவறுகள் மிக பெரிதாக உங்களுக்கு தோன்றும். மன்னிக்கக்கூடிய குணம் கூட ஏற்படாது. விட்டு கொடுத்து போகக்கூடிய மன அமைப்பை வளர்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். இந்த 2.25 நாட்கள் நடக்கும் வரையில், கழியும் வரையில் உங்களை நீங்களே மன கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கூட எச்சரிக்கையாக இருங்கள். எதையும் அலட்சியமாக எண்ண வேண்டாம். தேவையற்ற பயனற்ற விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். யாரை பற்றியும் குறைகள் கூற வேண்டாம். உங்களை பற்றி விமர்சனங்கள் வரலாம். அது உங்கள் காதார கேட்டாலும் அதற்காக நீங்கள் யாரிடத்திலும் நின்று சண்டையிட வேண்டாம். பதில் பேசாமல் அமைதி காப்பது நல்லது. எதை செய்தாலும் எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும். வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு எதிராக கூட சில தீர்ப்புகள் வரலாம், அல்லது உங்களுக்கு ஏற்றாற் போல் சார்பாக சில முடிவுகள் என்பது காணப்படாது. சொத்துக்கள் விஷயங்கள் விவகாரங்களில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டை பராமரிப்பது, பிள்ளைகளுடைய பயணச் செலவாகட்டும், அவர்களுடைய கல்விக்குண்டானது, அவர்களுடைய தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் துணைவருடைய தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். பெற்றோர்களுக்காக ஆக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் ஆகி கொண்டே இருக்குங்க. மிக மிக சிக்கனமாக வரையறுத்து கட்டுப்பாடோடு இருந்தால் ஓரளவிற்கு பிழைத்துக் கொள்ளலாம். புதிய விஷயங்களில் நாட்டம் வைக்காதீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால்தான் நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமின்மை ஏற்படும். படிப்பை ஒதுக்கி வைப்பீர்கள். தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் சரிவர படிக்க முடியாமல் ஞாபக சக்தி சற்று குறையலாம். பெற்றோர்களுடைய ஆதரவோடு சில வழிகாட்டுதல் படி செய்தால் நல்லது. பொறுமையும் அனுசரணையான போக்கு மிக தேவை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குங்க. வெளியே வேலைக்கு போகக்கூடியவங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போனாலும் சரி, அதிலும் உங்களுக்கு தாமதங்கள் இருக்கும். நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். முக்கியமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். சந்திராஷ்டம நாட்களை செய்யாம இருக்கிறது நல்லது.
பழைய வேலைகளை கவனிக்கலாமே தவிர ஒரு புது விஷயங்களை நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் பிறகு செய்வது நல்ல நாட்களாக பார்த்து தொடங்குவது நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பொருத்தமான நாளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை அவசியங்க, விவேகமாக இருக்கணும். முதலீடு சார்ந்த விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது. அதிலும் அபாயகரமான சில வேலைகளை கவனிக்காதீங்க. அதுல போய் உங்களுடைய தலையீடு இருக்க வேண்டாம். யாரை பற்றியும் பேசாதீர்கள். அமைதி, மௌனம் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் கடக்கும் வரையில் யாரிடத்திலும் அதிகமாக பேசி வம்புகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். 2ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். நீங்கள் போலனாலும் அதுவா தானா தேடி வரும். ரொம்பவே கவனமாக இருக்கிறது இந்த நாள் நல்லது. இறை வழிபாடு செய்கிறது, விநாயக பெருமானையும் நவ கிரகங்களையும் வழிபாட்டால் ஓரளவிற்கு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்வது எப்பொழுதுமே சிறப்பு. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் கன்னியில் சஞ்சாரம். கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நல்லது. அல்லது உங்களுக்கு தெரிந்த அஷ்டோத்திர சதநாமாவளி, ஸ்ரீ சூக்தம், மகாலட்சுமி கொண்டான அஷ்டகம் இதனையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். இந்த மந்திரமானது காயத்ரி மந்திரத்தை மிக எளிமையாக சொல்லிவிடுவது விசேஷம். ஓம் மகாதேவியேச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே திருப்திகரமாக அமையுங்க. வழிபாடு என்பது முதலாக நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை. வழிபாடு செய்த பிறகு நீங்கள் வேலைக்கு சென்றால் அந்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். தடை தாமதங்கள் நீங்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் கிரக ரீதியாக பார்க்கும் பொழுது ராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் விநாயக பெருமானுடைய வழிபாடு இந்த கேது பகவானுடைய பெயர்ச்சி நடக்கும் வரையில் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது. பிள்ளையார் வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும், தடை தாமதங்களை நீக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை நோக்கி பயணிக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் படி பார்க்கும் பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உறவுகளினாலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு தொடக்கமே சிறப்பாக அமையும். காலை பொழுதே மகிழ்ச்சியாக உங்களுடைய செயல்களை தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் தீருங்க. கடன் சம்பந்தமான சங்கடங்கள் குறையும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தெரியாத வேலைகளை கூட தெரிந்து கொள்வீர்கள். புதிய பொருட்கள் அறிமுகப்படுத்துவது, வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விதமாக சில இலவச அறிவிப்புகள் வெளியிடுவது, வியாபாரத்தை எப்படி நுணுக்கமாக நடத்தலாம் என்கிற யோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தின் மூலம் சுப செய்திகள் இந்த நாள் நிச்சயம் வந்து சேரும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அலுவலக காரியங்களில் மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த அந்த சலசலப்புகள் நீங்குங்க. எல்லாருமே உங்களுடைய கருத்துக்கு ஏங்குவாங்க. செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல வரவேற்பு கிடைக்கும். மூத்த அதிகாரிகள் கூட உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆதாயம் கூட தாமதமாக வர வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியே வண்டி வாகன பயணங்கள்ல கொஞ்சம் நிதானமாக பயணிக்கிறது நல்லது. அவசரமாக வெளியே செல்வதை தவிருங்கள். ஒரு வேலைக்கு செல்வதற்கு அந்த நேரத்திற்கு முன்னதாகவே வெளியே செல்வது நல்லது. ஆதாயம் கிடைக்கும். அந்த ஆதாயம் என்பது ஒரு சில நேரம் கழித்து கிடைக்கலாம். உடனடியாக நடக்குமா என்றால் அது சந்தேகம்தான். திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான தனி வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். கலைத்துறைகளில் இருப்பவர்கள், சினிமா சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், ஊடகத்தில் இருப்பவர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி கலை சம்பந்தமான துறைகளில் சின்னத்திரை வெள்ளித்திரை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்ல அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உத்வேகம், உற்சாகம் பிறக்கும். எதிர்கால தேவைகளுக்காக சில நடைமுறைகளை சீர்படுத்திக் கொள்வது, விளையாட்டுத் துறைகளில் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவது, ஒரு ஆதாயமான விஷயங்கள்ல தான் உங்களுடைய பேச்சுக்களும் சரி, சிந்தனைகள் எல்லாமே அமையுங்க. ஓய்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படும். இறை வழிபாடு மகிழ்ச்சியை தரும். இறை தியானம் செய்வது, யோகாசனங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய எண்ணங்கள் சீராக்கும். நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் உங்களை சீர்படுத்துங்க. நல்ல எண்ணங்கள் உருவாக்கலாம். மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலுங்க. மற்றவர்களோடு இணக்கமாக இருந்து வேலைகளை விறுவிறுப்பாக செய்து காட்டுவீர்கள். உண்மையிலேயே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் திருப்திகரமான நாளாக அமையுங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நாள். பெருமைக்குரிய நாளாக அமையும். பாராட்டுகள் வந்து சேரும்.
உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் கிடைக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாள், மகிழ்ச்சிக்குரிய நற்செய்திகள் கிடைக்கும். வெளிநாடுகள் வெளியூர்களில் இருந்து பிள்ளைகளுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. வருமானம் உங்களுக்கு நல்ல விதமாக உயரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வாக்குஸ்தானத்தினாலே உங்களுக்கு வருமானமும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக்கம், ஓய்வுகள் கிடைக்கும் நாள். பிள்ளைகளால் நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க. திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள். சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் குங்கும அர்ச்சனைகள் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி, உங்களுடைய பிறந்த லக்னம் சொல்லி அர்ச்சனை செய்வது, 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, கற்கண்டு நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் நல்லது. இந்த நாள் உங்களுடைய எண்ணம் போல் இந்த நாளுக்கான வேலைகள் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். தந்திரமாக செயல்பட்டு நினைச்ச வேலைகளை சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் உண்டு. நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். நண்பர்களால ஒரு சில ஆதாயங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியாத சில ஆலோசனைகள் கூட நண்பர்கள் வழியில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒத்துழைப்பு ஏற்படும் நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. வாக்குஸ்தானத்தில் விரயத்தின் அதிபதியான சூரிய பகவான் இருக்கிறார். அதே போல உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதிகார பலம் பெருகும். வாக்குஸ்தானம் மிக உயர்ந்ததாக சிம்ம சொப்பனமாக இருக்கும். சூரிய பகவான் கிரகங்களிலேயே ராஜ கிரகம். புதன் பகவான் என்பவர் தாய்மாமனுடைய காரகத்துவம் பெறக்கூடியவர். அது மட்டுமல்ல, நரம்புக்கும் காரகத்துவம் பெறக்கூடியவர். டாக்குமெண்ட் சம்பந்தமான துறைகள், ஆவணங்களுக்கு உண்டானவர் புதன் பகவான். ஆக இந்த நாள் உங்களுடைய பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் கிடைக்குங்க. மூத்த அதிகாரிகளுடைய நட்புகள் கிடைக்கும். தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ளலாம். வெளி வட்டாரங்களில் நல்ல பேர், சமூகத்தில் நல்ல புகழ் கிடைக்கும். அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். பிடித்த வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாகவே நடக்கும். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை அலுவலக ரீதியாக எல்லா காரியத்தையும் சரியாக நடத்தி கொடுப்பீர்கள். உங்களிடம் கொடுத்தால் அது நல்ல விதமாக முடியும் என்கிற எண்ணம் மற்றவர்களுக்கு மனதில் ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதிதாக இடம் வாங்க வேண்டும், வண்டி வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் இருக்கும். காரணம், 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அதிச்சாரமாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 11வது பார்வையாக குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு கிடைக்கிறது. கன்னிராசி அன்பர்களை, குரு பார்க்க கோடி நன்மை. ஆக குருவருளே திருவருள் என்பார்கள். குரு பார்வை கிடைப்பது அவ்வளவு அற்புதம். கோவிலுக்கு சென்று பிராமணர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு வஸ்திரங்கள், ஒரு இனிப்புகள், பழங்கள் அவர்களிடம் கொடுத்து ஆசி பெற்றுக் கொள்வது எப்பொழுதுமே நல்லது. பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை கொடுத்து அவர்களிடம் பேசுவது விசேஷத்தை கொடுக்கும். குரு பகவான் என்பவர் அந்தனர், மூத்தவர்கள். ஆக குரு ஆசி பெறுங்கள். எவரிடத்திலும் வீண் பேச்சுக்கள், வம்பு வழக்குகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது எப்பொழுதுமே நல்லது. மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக பக்குவமாக பேசி வேலைகளை நடத்தி கொள்வது விசேஷம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன என்பதை அறிந்து பழைய பிரச்சனைகளை களைந்து வெற்றியும் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களை, எதிர்பாராத சில திடீர் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோக வேலைகளில் முக்கியத்துவம் கிடைக்கும். பொறுமையாக எல்லாவற்றையும் சிந்தித்து செய்யுங்கள். உணவு, உடை, இருப்பிடம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி அடிப்படை அவசியமோ அது உங்களுக்கு சிறப்பாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள், பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ருணரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக சனிக்கிழமை தினங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்வது, ஆடை தானம், அன்னதானம் செய்யலாம். அல்லது இயலாதவர்களுக்கு அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் சில பொருட்களை வாங்கி கொடுப்பது, உபகரணங்கள் கொடுப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவரோடு ராகு பகவானும் இருப்பதால் இயலாதவர்களுக்கு, கண் சம்பந்தமான பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது இன்னும் அநேக பலனை, நல்லதை நடத்தி தரும். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம், நல் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு சந்தேகங்கள் தீரும். படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவின் மூலம் சில வேலைகளை கவனிக்கக்கூடும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்புகள் கிடைக்கும். புதியவர்களோடு சில ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். ஆதாயங்கள் ஏற்படும் நாள். மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் மேம்படும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். குடும்ப விஷயங்கள் சிறப்பாக திருப்திகரமாக நடக்கும். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை தினம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ஆக மகாலட்சுமி வழிபாடு இந்த நாள் மிக சிறப்பை தரங்க. உங்கள் பெயரில் கோவிலுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு காயத்ரி மந்திரங்கள், மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபாடு செய்தாலும் வில்வ இலைகளினால் அர்ச்சிப்பது அனுகூலமான பலனை தரும். மஞ்சள்களை மாலையாக கட்டி நீங்கள் சமர்ப்பிக்கலாம். குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்வதாலும் உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்குங்க. புது விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதை செய்தாலும் மிக கவனமாக செய்வீர்கள். இதனால் வெற்றி நிச்சயம். தான தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இயலாதவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. வீட்டில் துவரம்பருப்பு வைத்து உணவு சமைத்து நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம். சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருப்பதால் சுக்கிர பகவானுக்கு உண்டான தானிய மொச்சை சுண்டல் செய்து பிரசாதமாக கோவில்களில் விநியோகிக்கலாம். சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுக்கலாம். தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்கள் மனதில் ஒரு தெளிவான நிலை இருக்கும். குழப்பங்கள் எல்லாம் மறைந்து விடுங்க. பண ரீதியாக உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆறதுக்கு இது ஒரு வழிமுறைகளாக இருக்கும். ஆக தெய்வ வழிபாடு செய்வது, இறை பணிகள் ஈடுபடுவது, ஆலயத்திற்குண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, தர்ம காரியங்கள் ஈடுபடுறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 12வது பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கிறார். கன்னியில் தான் சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவார். உச்சம் பெறுவது மீனத்தில். ஆக இந்த நாள் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தேவையற்ற நபர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். மிக வேல்யூபிளானது. உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும், உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றது. அதை யாருக்காகவும் வீணாக விட்டு கொடுக்காதீர்கள். வருமான உயர்வு பற்றிய எண்ணங்கள் இருக்குங்க. ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க, வீடு கட்டி வியாபாரம் செய்யறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானத்தை பத்தின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அதிகாரம் தூள் பறக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். யாரிடத்தில் பேசினாலும் பயம் என்பதே இருக்காது. உரிய மரியாதை கொடுப்பீர்கள். இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் தெளிவு, ஒரு தைரியம், துணிச்சல், யார் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ண போக்கு உங்கள் மனதில் அதிகரிக்குங்க. வருமானத்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். அதிலும் எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். சீருடை பணியாளர்கள், காவல்துறைகளில் இருப்பவர்கள், யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளில் சீருடை பணியாளர்கள் பணிகளில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு சீரான அமைப்பு இருக்குங்க. புதியவர்களுடைய சந்திப்புகள் நிகழலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாதாங்க குறையும். சீக்கிரமாக கடனிலிருந்து நிவர்த்தியாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய ராசியில் இருப்பதால் சுவாதி நட்சத்திரம் தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய நட்சத்திரம். ஆக இந்த நாள் பானகம் வைத்து எப்பொழுதும் வழிபாடு செய்வது சீக்கிரமாக கடனில் இருந்து வெளிவருவதற்கு வழி கிடைக்கும். அனுபவங்கள் மேம்படும் நாள். மாணவர்கள் படிப்பு சாதுரியமான விஷயங்களில் மிக கவனமாக இருப்பீர்கள். தைரியமாக பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சில் ஒரு மகத்துவம் இருக்கும். தெளிவான ஒரு உச்சரிப்பு, தைரியமான பேச்சு. மேடை பேச்சாளர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது எப்பொழுதுமே நல்லது. குடும்ப ஒற்றுமைக்காக உங்களுடைய பேச்சு மிக துணையாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் வேகம் இருக்குங்க. முயற்சிகளுக்கு ஏற்றபடி நன்மைகள் பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. நிதானமாக இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படக்கூடாது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் சற்று குறையுங்க. நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதை நீங்கள் பார்க்கலாம். தேவைக்கு ஏற்றாற்போல், செலவுக்கு தகுந்தாற்போல் கையில் தன வரவு கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும்.
கூடுமான வரையில் உங்களுடைய செயல்களை திருப்திகரமாக அனுபவிப்பீர்கள். ரசித்து இந்த நாளை மகிழ்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வெள்ளிக்கிழமை தினம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது மீன ராசியில், நீச்சம் பெறுவது கன்னி ராசியில். ஆக உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தினுடைய தேவைகள் என்ன என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் அனுசரித்து செல்வீர்கள். செய்யக்கூடிய விஷயங்களும் புதுமையானதாக இருக்கும். மற்றவர்களை கவரும் விதமாக, மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இந்த நாள் திருப்திகரமாக அமையுங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றி நீங்கள் நல்ல விதமாக தெரிந்து கொள்வீர்கள். பிறர் எப்படிப்பட்டவர்கள், உங்களோடு எப்படி அவர்கள் பழகுகிறார்கள், என்ன நிலைப்பாடு என்ன, உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து வைத்திருப்பது என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே. பிறருக்காக அதிகமாக உழைக்கிறோமே, பிறருக்காக அதிகமாக சங்கடப்படுகிறோமே, கஷ்டப்படுகிறோமே, மற்றவர்கள் நம்மீதான ஒரு எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். அதுவும் குடும்பத்திற்காக சுமையை தூக்கக்கூடியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள், எத்தனை பேர் இருந்தாலும் சரி. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அவர்தான் உங்களுடைய ராசி அதிபதி, 1க்கும் 6க்கும் உடையவர். மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவானே உங்களுடைய ராசியில் விருச்சகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு முடிவை மிக அழகாக அதிரடியாக எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தைரியம் வலுக்குங்க. சீருடை பணியாளர்கள், பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். காவல்துறைகள், இராணுவ அதிகாரிகள், இப்படி ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவீர்கள். செவ்வாய் பகவான் தைரியத்திற்கான காரகத்துவம் பெறக்கூடியவர். எதை எடுத்தாலும் முடிவை அதிரடியாக எடுப்பீர்கள். எதிர்பாராத ஒரு சில நட்புகள் கிடைக்கலாம். அவர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு நன்மைகள் பிறக்கும். ஒரு சில நண்பர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க. அதிலும் எதிர்பாராத வகையில் இதையெல்லாம் நடக்கும். எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சில செயல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை திட்டமிடணும்னு நினைப்பீங்க. மிகச் சரியாக நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பீர்கள். நேர்மை, நாணயம், நம்பிக்கை, இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். ஒரு மிலிட்டரி ஆபீசர் போல உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் வெளிப்படுங்க. பழக்க வழக்கங்கள்ல ஒரு நேர்த்தியான அமைப்பு, போக்கு இருக்கும். உயர்ந்த எண்ணமும் லட்சியமும் வெளிப்படும். குறிக்கோளோடு இருப்பீர்கள். எதை சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த சாதனையை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு. எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் அதனை முறியடித்து வெற்றியும் பெறுவீர்கள். தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக உண்டு. இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய் பகவானுக்குண்டான காரகத்துவம் பெறக்கூடியவர் முருகப்பெருமானே. செவ்வாய் பகவானுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமானாக பழனி ஆண்டவரை மனதார வழிபாடு செய்வது, சித்தர்களை வழிபாடு செய்வது, ஸ்ரீ போகர் மகரிஷி வழிபடுவது மிக உன்னதமான நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். வியாபாரத்தை அதிகப்படுத்தணும், விரிவுபடுத்தணும், ஒரு பிரான்ச்சஸ் தொடங்கணும், இப்ப செய்துட்டு இருக்க வேலையை தவிர இன்னொரு வேலையை தொடங்கணும்ன்ற எண்ணங்கள் விசாலமாக உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டுமல்ல, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள்ல அதிக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது மூத்த அதிகாரிகளோடு, நிபுணர்களோடு, உங்களுடைய துறை சார்ந்த நபர்களோடு, குடும்ப நபர்களோடு கருத்துக்களை கேட்டு ஆராய்ந்து செய்வது நல்லது. பொறுமையாக சில முயற்சிகளை எடுங்க. அவசரப்பட்டு ஒரு பெரிய விஷயத்துல கால் வைக்க வேண்டாம். விரலுக்கு ஏத்த வீக்கம் என்பார்கள். இந்த பழமொழி உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும். ஆக தன்னால் என்ன முடியுமோ, எதை செய்தால் சமாளித்துக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் தாங்கிக் கொள்ள முடியுமோ, அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். லாபமும் வரலாம், நட்டமும் வரலாம். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இந்த நாளை நீங்கள் தொடங்க வேண்டியது நல்லது. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில ஞாபக சக்தி குறைவு என்பது காணப்படுங்க. ஆராய்ச்சி துறை சார்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அவ்வப்போது மறதி சம்பந்தான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான சத்தான பருப்பு வகைகள் சாப்பிடுவது நல்ல ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும். உடல்நலம், மனநலம் இரண்டையுமே பக்குவமாக பார்த்துக் கொள்வது எப்பொழுதுமே நல்லது. தம்பதியர்களுக்கு இடையே சீரான போக்கு, மன அமைதி இருக்குங்க. புதிய பொருட்களை வாங்குவது, சுப காரியங்கள், நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்ளுங்கள். சந்திர பகவானை வணங்கினால் எண்ணங்கள் உங்களுக்கு தெளிவடையும். உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகுங்க. சீரான மன அமைப்பு, போக்கு உண்டு. அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக்குங்க. தெய்வ பலம் கூடும். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தை வழியில் அனுகூலமான செய்திகள் வரும்.
அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல உதவிகள் கிடைக்குங்க. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். புத்தி கூர்மை உண்டாக்கும். தெய்வ பலம் கூடும். ஆசிரியர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதியானவர் புதன் பகவான் உங்களுக்கு வக்கர நிலையில் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறாராக. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எளிமையாக உங்களுடைய செயல்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். துணிச்சலோடு இருக்கிறேன் என்று பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாதீர்கள். தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக நல்லது. உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னி வீட்டில். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு செல்லுங்கள். எப்பொழுதும் போல உங்களுடைய பெயரில் மட்டுமே அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். நெல்லிக்காய் கனி அம்பாளுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம். மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுப்பது இன்னும் விசேஷம். உங்களால் முடிந்தால் கோவிலுக்கு புணுகு வாங்கி கொடுப்பது அற்புதத்தை தரும். புணுகு கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். வாசனை திரவியங்களை சுவாமிகளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய கோவில்களும் உண்டு. ஆகவே புணுகு வாங்கி கொடுக்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியானவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம், அஷ்டம குருவாக அதிச்சாரமாக இருக்கிறார். பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் ஆக சிம்மத்தில் கேத்து பகவான் உங்களுக்கு இருப்பதால் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். ஒரு தீபமாவது ஏற்றி ஒரு முறை சுற்றி வலம் வாருங்கள். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது மனதில் விநாயகர் ஸ்லோகங்கள் உச்சரிப்பது நல்லது. இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் சரிவர கிடைக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது விரயத்தில் செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில், ராகு பகவான் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை, வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். சந்திர பகவானுடைய நகர்வானது காலை வரையில் இருக்கும். அதன் பிறகு அவர் 3ஆம் வீட்டிற்கு பயணிக்கிறார். தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில். உடன் பிறந்தவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்காக ஒரு சில ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். அவர்களிடத்தில் மிக பக்குவமாக நடக்க வேண்டும். அவர்களை ஏசுவதோ பிள்ளைகளிடத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அன்பாக அரவணைத்து அவர்களிடம் பேசினால் நல்லது. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. உங்களை வெறுத்தவர்கள், ஒதுக்கியவர்கள், விலகி தள்ளியவர்கள் கூட உங்களை மீண்டும் இணைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நல்லதொரு தொடர்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் ஏற்படுங்க. இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, அதிலும் வெளியூர்களுக்கு அல்லது வெளி இடங்களில் சென்று வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, தைரியமாக உங்களுடைய வேலைகள் எல்லாமே சிறப்பாக திருப்திகரமாக நடக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமத்தையும் அதில் இருக்கக்கூடிய உள் விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். நுணுக்கங்கள் தெரியும். கடனிலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். வங்கி கணக்கு தொடங்குவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில முயற்சிகளை, முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா. ஆக உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள், பொக்கிஷங்கள், சொத்துக்கள், பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய புண்ணியம் எல்லாமே. ஆக பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகரிக்க வேண்டுமானால் இறை வழிபாடு அவசியம் செய்தால் நல்லது. வியாபார போக்கு திருப்தியை தருங்க. லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 4ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகம். அவரே உங்களுக்கு 8ஆம் வீட்டில். ஆக தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள். வீட்டை பராமரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். வாகனங்களை பராமரிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. வியாபார போக்கு திருப்திகரமாக அமையும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். நல் ஆதரவுகள் கிடைக்கும். பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை கொடுப்பது எப்பொழுதுமே நல்லது. வியாபாரம், உங்களுடைய தொழில் விஷயங்கள் எல்லாமே
சரிவர நடக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் உண்டு. உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்குங்க. உங்களுக்கான முகப்பொலிவு தேஜஸ் அதிகரிக்கும் நாள். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டகரமான நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். எல்லா செயல்களும் உங்களுக்கு திருப்தியை தரும். மேன்மை நிறைந்ததாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் ஒரு மனதில் நிறையும் ஆதாயகரமான நாளாக அமையுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். ஆதரவு பிறக்கும். அலுவலக வேலைகளில் உங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வினை பெறுவீர்கள். வருமானம் லாபகரமாக இருக்குங்க. கையில் பணப்புழக்கம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் சண்முகாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக என்கிற இந்த நாமத்தை நீங்கள் உச்சரிப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகாலட்சுமிக்கு உகந்த நாளும் கூட. ஆகவே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதி. 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திட, திருப்திகரமான நாளாக இருக்க, கையில் பணப்புழக்கம் ஏற்பட, வருமானம் அதிகரிக்க, செல்வம் செல்வாக்கு பெருகிட ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கினால் நல்லது. நெல்லிக்கனியை நீங்கள் அம்பாள் அம்பிகைக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் செய்யலாம். கற்கண்டு வைத்து நைவேத்தியம் செய்யலாம். கோவிலுக்கு செல்லும் பொழுது 2 நெய் தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோத்திரம், ராசி, நட்சத்திரம், லக்னம் தான் உயிர். ஆக உங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டமாக அமைந்திட, பணவரவு அதிகரிக்க, பிரகாசிக்க, செல்வம் செல்வாக்கு பெருக்க உங்களுடைய லக்னம் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டால் நல்லது. உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். 2ஆம் வீட்டில் ராகு பகவானும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து காலை பொழுது 2ஆம் வீடான கும்பராசிக்கு பயணிக்கிறார். பயணங்களினால் ஆதாயம் ஏற்படுங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நல்ல விதமாக முடிக்க வேண்டும் என்கிற அமைப்பு உண்டு. பெரும்பான்மையாக பெருந்தன்மையாக இருப்பீர்கள். எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மன அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். தேக ஆரோக்கியம், தேக பலம் கூடும். வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. யார்கிட்ட என்ன ஒரு வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலும் அதை சாதித்து காட்டுவீர்கள். தெய்வ பக்தி உங்களிடம் நிறைந்தே இருக்குங்க. தெய்வ அனுகிரகம் உண்டு. தெய்வ கடாட்சம் சித்திக்கும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு மிக மிக நல்ல விதமாகவே நடக்குங்க. அது மட்டுமல்ல, ஆன்மீக வழிபாடு, ஆலய திருப்பணிகள்ல கலந்துக்கிறது, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறதுன்னு பல நல்ல நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் செய்யறது மட்டும் இல்ல, தர்ம காரியங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களுடைய பொறுமையான குணம், நிதானமான நடவடிக்கை எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கல்வியில இருந்த ஆர்வமின்மையான செயல்பாடுகள்ல மாற்றங்கள் வரும். ஆர்வமாக இருக்கிறதோ, நன்றாக படிக்கணுங்கிற எண்ணங்கள் கிடைக்கிறதோ, மற்றவங்க கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறது போன்ற சூழ்நிலைகள் அமையுங்க. சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்க போகுது. உங்களை போன்ற ஒரு சிந்திக்கக்கூடிய ஆள் யாருமே இல்லைங்கிற பேரை வாங்கிடுவீங்க. அலுவலக வேலைகள்ல நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீங்க. பிறரை நல்ல விதமாக வழிநடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். உங்களிடம் எந்த பொறுப்புகளை கொடுத்தாலும் அதை மிகச் சரியாக இந்த நாள் முடித்து காட்டுவீர்கள். காலதாமதம் என்பதே இருக்காதுங்க. கையில் பணப்புழக்கத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். தன வரவுகள் தாராளமாக இருக்கும். எதை விரும்பி வாங்குகிறீங்களோ அந்த பொருள் எல்லாம் நிச்சயம் உங்களிடம் இருக்குங்க. உடைமைகள் பாதுகாக்கப்படும். ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வதால் எண்ணத்தில் மனதில் திடம் இருக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு வழித்துணையாக்க வருங்க. தன பிராப்தி அதிகம் உண்டு. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த 3 கர்மாக்களும், இந்த சஞ்சித கர்மா என்பது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்றால் போல் வரக்கூடிய கர்மா. பிராப்த கர்மா பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதற்குண்டான ஒரு மதிப்பு, அதற்குண்டான பரிசு கிடைப்பது பிராப்த கர்மா. ஆகாமிய கர்மா என்பது உங்களுடைய காலத்திற்கு பிறகு நீங்கள் பெறக்கூடியது. ஆக இருக்கக்கூடிய காலங்கள்ல நல்ல விஷயங்களை செய்து, நல்லதை நடத்தி, நல்லதை நினைத்து, நல்லதை அர்ப்பணித்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் நல்லதாகவே அமையுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால
நேர்மைக்கு உண்மைக்கு அதிபதி, நீதி அரசர், நீதிமான் என்றால் அவர் சனீஸ்வர பகவானே. ஆக உங்களுடைய செயல்கள் நல்லவிதமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பொன் பொருட்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. தங்கம் விலை எவ்வளவு இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள், சுப காரியங்களில், சுப செயல்களில் உங்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக, உங்களுடைய துணைவருக்காகவும் சில பொன் பொருட்களை வாங்கக்கூடிய யோகம். அற்புதமான நாள், நல்ல நாள், சுப முகூர்த்த தினம் மற்றும் தசமி திதி இருக்கிறது. ஆக பொன் பொருட்களை வாங்குவதற்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு இருப்பீர்கள். உடல்நலம், மனநலம் எல்லாமே சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரம் கைகூடி வருங்க. பொன்பொருள் மீதான எண்ணங்களும் அதனை ஈடையாக ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்டகரமான எண் 3, அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க. பொருள் விற்பனை அமோகமாக நடக்கும். லாபத்தை ஈட்டுவீர்கள். வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகுங்க. குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வருமானம் பற்றிய பய உணர்வுகள் அகலும். அதிகப்படியான வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்கிற ஆசைகள், எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடுகள் போன்ற விஷயங்கள் திருப்தியை தரும். உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். மன ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்குங்க. செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு வருமானம் கிடைக்கும். தைரியமாக இருப்பீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நன்மைகள் பிறக்கும். பொன் பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்குங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்வதால் இடம், வீடு, மனை இதையெல்லாம் வாங்க வேண்டும். லாபத்தோடு வரக்கூடிய பணத்தை வைத்து இதிலெல்லாம் முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று வெள்ளிக்கிழமை. ராசியில் காலை நேரத்தில் சந்திர பகவானுடைய பிரவேசம் இருக்குங்க. 3 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியில் நிகழப் போகிறது. அதாவது ராகு பகவானும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருப்பார். அதே போல சந்திர பகவானுடைய இணைவு இருக்கிறது. 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அதிச்சாரமாக இருக்கிறார். வேலைக்காக தேடி அலைபவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்குங்க. உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நீச்சம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகவும், அதே போல பாகியஸ்தானத்தின் அதிபதியானவர் அஷ்டமஸ்தானத்தில். எதிலும் விவேகமாக செயல்படுவது நல்லது. புரிதல் என்பது வேண்டும். பொறுமையும் நிதானம்தான் நல்லது. அவசர கதியில் எதையும் செய்து கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களினால் சில அலைச்சல்கள் ஏற்படும். இதெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், 6ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது. பொதுவாக சந்திர பகவான் சனி பகவான் இணைந்தாலே குழப்பத்திற்கு குறைவு இருக்காது. அதிலும் ராகு பகவானோடு சந்திர பகவான் சேரும் பொழுது இன்னும் அதிகமான குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆக கும்பராசி அன்பர்கள், கிரக நிலைகள் மாறும் வரையில் 2.25 நாளுக்கு முதலாக உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வார். ஆக அவர் கடந்து மீன ராசிக்கு செல்லும் வரையில் சில மனம் சம்பந்தமான சங்கடங்கள் உருவாகும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். கல்வி சம்பந்தமான துறைகளில் பயணிப்பவர்கள், பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அவ்வப்போது ஞாபக சக்தி குறைவு ஏற்படலாம். மனதில் எதுவுமே பதியாது. வீண் எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். அதனை தவிர்க்க தியானம் செய்வது நல்லது. ஆலய வழிபாடு, ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொள்வது, விநாயக பெருமானை வழிபட்டால் கிரக ரீதியாக, தோஷ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. புது நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளில் பயணிக்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மனது எதற்குமே கட்டுப்படாது. அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருக்கும். சலனம் நிறைந்த நாளாக அமையும். ஆக கும்பராசி அன்பர்கள், இந்த நாள் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் இயலாதவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். நீர்காரகன் தான் சந்திர பகவான். அதே போல உணவு அன்னதானம் செய்யலாம். சந்திர பகவானுக்குண்டான தானியமான பச்சரிசியை பொடி செய்து அம்பிகை கோவிலில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கலாம். இப்படி செய்வதால் சந்திர பகவானுடைய தாக்கங்கள் தீரும். வேலை வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். வேலைஸ்தானம் என்பது 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானமாக இருந்தாலும் வேலைக்குண்டான பாவகம், வெற்றிக்குண்டான பாவகம் 6ஆம் இடம் என்பதால் வேலை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். மனதை அங்கும் இங்குமாக அலைப்பாய விடாதீர்கள். கட்டுக்கோப்பு தேவை.
நேர்மறையான எண்ணங்கள் தேவை. நல்ல விதமாக உங்களுடைய செயல்கள் அமைய வேண்டி அம்பாளுக்கு வழிபாடு செய்வது, அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்வித்தல் நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. செய்யும் தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். புரிதல் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படுங்க. ராகு பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். அவரோடு சந்திர பகவானுடைய இணைவும் இருப்பதால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற யோசனையிலேயே உங்களுடைய செயல்கள் இந்த நாள் முழுவதுமே இருக்கும். அம்பிகை அம்பாள் வழிபாடு, ராகு கால பூஜை, துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். கோவிலுக்கு எலுமிச்சை கனிகளை வாங்கி கொடுப்பது நல்லது. அதிலும் பிரத்யேகமாக துர்க்கை அம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி, நல்லெண்ணெய் விளக்கேற்றி அல்லது நெய் விளக்கேற்றி வழிபட்டால் ராகு பகவானாலும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் குறைவதை நீங்கள் உணரலாம். மன எண்ண ஓட்டம் திருப்தியை தருங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். சலனம் இருக்கும். குழப்பம் அதிகமாகும். குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நட்சத்திராதிபதி சஞ்சாரம் இருப்பதால் வேலை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வேறொரு வேலைக்கு போகலாமா என்கிற எண்ணங்கள் கூட மனதில் தோன்றலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். இந்த நாள் இறை வழிபாடு மிக சாலச் சிறந்தது. விநாயகப் பெருமான் பிரத்யேக வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடுக்கு உகந்த நாள். கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி தூபதீப ஆராதனைகள் செய்து வழிபடுவதோடு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் அம்பாளுக்கு. அர்ச்சனை செய்யும் பொழுது உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய லக்னம், அந்த பிறந்த லக்னம் தான் உயிர். ஆக அந்த உயிர் லக்னத்தை சொல்லி நீங்கள் பெயரில் அர்ச்சனை செய்வது நல்லது. குறைந்தது கோவிலில் 1.5 மணி நேரமாவது நேரத்தை செலவிடுங்கள். அப்பொழுதுதான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியானது உங்களை காக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் அந்த சக்தியானது பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல், தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைந்தவராக இருப்பீர்கள். தெய்வ சக்தி மிகும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி கோச்சாரத்தை அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். மீனராசி அன்பர்கள், குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாவகம், காதல், குல தெய்வம். ஆக 5ஆம் வீட்டு அதிபதி புத்திரகாரகன் குரு பகவானே. அந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த வீட்டினுடைய அதிபதி சந்திர பகவான். ஆக குழந்தைகள் வழியில் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். செலவுகள் கூட உண்டாக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை வரும். கோச்சாரத்தின்படி கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். தூக்கம் என்பது சரிவர காணப்படாது. தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆக இரவு நேரங்களில் மாதுளம் பழமும் தேனும் கலந்து நீங்கள் ஜூஸ் குடிப்பது மிகவுமே நல்லது. மாதுளம் பழம் என்பது ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உண்டானது. மகாலட்சுமி தாய்க்கு உண்டானது மாதுளம் பழம். ஆகவே சுக்கிர பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய காரகத்துவம் பெறுவதால் நீங்கள் இரவு நேரங்களில் மாதுளம் பழம் எடுத்துக்கொள்வது இன்னும் உச்சிதம். களத்திர ஸ்தானத்தில் உங்களுடைய 7ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் நீச்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உச்சம் பெறுவது உங்களுடைய ராசியில் மீன ராசியில், நீச்சம் பெறுவது 7ஆம் இடமான கன்னி ராசியிலாக சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது இந்த நாள் நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு கற்கண்டு பொடி செய்து அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக்கிடுவது நல்லது. அப்படி செய்யும் பொழுது சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள், களத்திர ஸ்தானாதிபதியே சுக்கிர பகவான் தான். அவரே உங்களுக்கு 7ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக களத்திரத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க இந்த ஒரு முறைகளை நீங்கள் கையாளலாம். கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு பொடி செய்து கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக இடுவது நல்லது. வரவுகள் ஏற்ப செலவுகள் உண்டாக்குங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதற்கேற்றபடி மனமும் பக்குவம் அடையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி அன்பர்கள், உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நீர்காரகன், உணவுக்கு அதிபதியானவர் சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில்
ஆக இந்த 2.25 நாட்கள் வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை, அறுசுவை உணவுகளை சாப்பிட்டால் நல்லது. சுவைக்காகவோ ருசிக்காகவோ வெளியே சென்று சாப்பிட வேண்டாம். வெளியூர்களுக்கு செல்பவர்கள் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உயர்வாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அலட்சியம் காட்ட வேண்டாம். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்டகரமான எண் 1. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உருவாக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வெளியே செல்பவர்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உங்களுடைய வேலைகளை கவனிக்க வேண்டும். இடர்பாடுகள், தீங்குகள், தீவினைகள் அகல குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடக்க வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக பேசுவது, பணிவோடு இருப்பது நல்லது. தலைகனம் இருக்கக்கூடாது. ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலங்கள் நீங்க இறை வழிபாடு செய்தல் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பக்குவம் பிறக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியானவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயத்தில் ஆக பண செலவுகள் ஏற்படுவதால் பக்குவங்கள் உண்டாகும். எதற்காக, எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் அதிகரிக்கும். சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் இருக்கிறார். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வீண் விரயங்கள் செய்யாமல் பணத்தை பத்திரப்படுத்துவது, சிக்கனமாக கையாள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் வேலையில் இருப்பவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, கல்வித்துறைகளில் இருப்பவர்கள், வங்கியில் பணிபுரிபவர்கள், புதன் பகவான் வக்கர நிலையில் இருப்பதால், அதிலும் அஷ்டமஸ்தானத்தில் துலாம் வீட்டில் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பரிவர்த்தனையாகி இருக்கிறது. சுக்கிர பகவான் வீட்டில் புதன் பகவானும், புதன் பகவான் வீட்டில் சுக்கிர பகவான், இப்படி பரிவர்த்தனை கிரகங்களாக அமைந்திருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஆலய வழிபாடு செய்வது, நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுவது, அம்பாள் அம்பிகைக்கு நீங்கள் வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்யலாம், மாலை அணிவிக்கலாம், குங்கும அர்ச்சனை செய்வது உங்களுடைய பெயரில் செய்து கொண்டால் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். வேலை வியாபாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானம் கிடைக்கும். உயர்ந்த நிலைக்கு, அந்தஸ்திற்கு வருவீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்டகரமான எண் 1. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் எப்படி மேற்கூறிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை, எண், நிறம் இந்த 3ஐயும் நீங்கள் கடைபிடித்தால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கு ஏற்றபடி இந்த நாளுக்கான வழிபாடு முறைகளை செய்யுங்கள். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.